இப்போ ஒரு புதுசா கல்யாணம் ஆறவங்க வந்து தனி குடித்தனம் போறாங்க. அந்த தனி குடித்தனம் போகும்பொழுது, அந்த வீட்டுடைய எனர்ஜி லெவல் சரியில்ல. இப்போ இப்போ ஒரு ஃப்ளாட்டுன்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு கம்யூனிட்டி எல்லாம் போனீங்கன்னா 350 ஃப்ளாட்ஸ் இருக்கு. இது மாரி நெறைய ஒரு 150 ஃப்ளாட்ஸ் நெறைய ஃப்ளாட் இருக்கு. பட் அந்த பாதிப்பு அத்தன பேருக்கும் வருமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. நம்மளுடைய ஜாதகத்துல இப்போ ஒரு வம்ச விருத்தியில பிரச்சனை. இந்த வம்சம் வளராம இருக்கிறதுக்கு ஒரு தடையா கிரக ரீதியா இருக்கு அப்படிங்கும்போது, நமக்கு அந்த மாதிரியான ஒரு வீடு வந்து செட் ஆகும். அப்ப அந்த 120 ஃப்ளாட்டோ இல்ல 350 ஃப்ளாட்லயோ அந்த வீட்ல வாஸ்து கரெக்ட்டா இருந்தாலும் கூட, ஒரு பூமியில பிரச்சனை அப்படிங்கும் பொழுது அது நம்மள தாக்கும். அப்ப ஏன் மத்த வீடுகள தாக்குறதில்ல அப்படிங்கும் பொழுது, அந்த வீட்ல குலதெய்வ அனுக்கிரகம் இருக்கும். ஸோ அந்த கெட்ட விஷயங்கள் வீட்டுக்குள்ள வராது. அது வெளியவே ஒதுங்கி நிக்கும். 2வது அந்த வீட்ல இருக்கிறவங்க எப்படிப்பட்ட பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி, அவங்க வீட்ட எனர்ஜைஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு. ஸோ எல்லார் வீடுகளுக்கும் பாதிப்பு இருக்குமான்னா இருக்காது.